விசுவாசத்திற்கு ஒரு ஓபிஎஸ்னா துரோகத்திற்கு அடையாளமாக இருக்கிறவர் தான் பழனிசாமி அவர்கள். அதிமுகவுல 3 முறை முதல்வர் பதவியை பெற்று அத்தனையும் அனுபவித்த ஓபிஎஸ் திமுகவுக்கு வந்திருக்கிறார். அவர் ஸ்டாலினுக்கு விசுவாசிங்க. தன்னுடைய கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு திரும்பி பார்க்காத ஒருவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் துரோகத்துக்கு உருவகமா. இது எப்படி? தன்னை வளர்த்த கட்சி ராமநாதபுரத்துல 3வது இடத்துக்கு தோற்றதுங்கிற மகிழ்ச்சி காணக்கூடிய ஒருவரை அதிமுகவுக்குள்ளே அனுமதித்திருந்தால் என்ன ஆயிருக்கு? டிஎம்கேக்கான ஸ்லீப்பர் செல்லாக அவர் அதிமுகவில் இயங்கிக் கொண்டிருந்திருப்பார். அதிமுக பாஜகவோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. ஏடிஎம்கே பிஜேபி கட்டுப்பாட்டுல வந்திருந்தது அப்படின்னா 2024 தேர்தலின் போது என்டிஏவிலிருந்து வெளியேறுகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி எப்படி வெளியிட்டார்? உண்மையை சொன்னா காங்கிரஸ் கட்டுப்பாட்டில் டிஎம்கே இருந்து கொண்டு இருக்கிறது. காங்கிரஸ் போனே சொல்ல முடியலையே. தோல்வியை இப்பவே ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா ஓபிஎஸ்ல இவங்க பொருட்படுத்தியே இருக்க மாட்டாங்க. ஓபிஎஸ் வெறும் இண்டிவிஜுவல். ஓபிஎஸ் நம்புகிற மாதிரியோ ஸ்டாலின் அவர்கள் கனவு காண்கிற மாதிரியோ களம் இல்லை. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். விசுவாசத்துக்கு ஓபிஎஸ் என்றால் துரோகத்துக்கு இபிஎஸ் என்கிறாரே ஸ்டாலின். வணக்கம் நண்பர்களே. ஓபிஎஸ் விசுவாசத்துக்கு உருவகமாகவும் இபிஎஸ் துரோகத்துக்கு உருவகமாகவும் சித்தரித்திருக்கிறார் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். விசுவாசத்திற்கு ஒரு ஓபிஎஸ்னா துரோகத்திற்கு அடையாளமாக இருக்கிறவர் தான் பழனிசாமி அவர்கள். அதிமுகவுல 2017 2022 வரைக்கும் நம்பர் 1 ஒருங்கிணைப்பாளர் பொறுப்புல இருந்து சசிகலா டிடிவி தினகரன் ரெக்கமெண்டேஷன்ல ஜெயலலிதா காலத்துல 3 முறை முதல்வர் பதவியை பெற்று இவ்வளவு அதிமுக மூலம் அத்தனையும் அனுபவித்த ஓபிஎஸ் இன்றைக்கு டிஎம்கேக்கு வந்திருக்கிறார், திமுகவுக்கு வந்திருக்கிறார். ஆனால் அவர் ஸ்டாலினுக்கு விசுவாசிங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் தன்னுடைய கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு திரும்பி பார்க்காத ஒருவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் துரோகத்துக்கு உருவகமா. இது எப்படி? முன்பு அதிமுக ஜானகி அணி ஜெயலலிதா அணி அப்படின்னு பிரிந்து கிடந்த போது ஜானகிக்கு ஆதரவாக செயல்பட்டவர் ஓபிஎஸ். அதுக்கப்புறம் ட்ரெண்ட் மாறிடுச்சு. காத்து வேற பக்கம் வீசுதுன்னு தெரிஞ்சவுடன் டிடிவி தினகரன், சசிகலா இவர்கள் நட்பை பெற்றுக்கொண்டு ஜெயலலிதாவிடம் ஒட்டி கொண்டவர். ஆனால் அதிமுக பிளவுண்டு இருந்த காலத்தில் கூட, அது ஜானகி ஜெயலலிதா அப்படின்னு பிளவுண்டு இருந்த காலத்திலும் கூட ஜெயலலிதாவுக்கு பக்கம் நின்றவர் இபிஎஸ் எடப்பாடியார். அந்த டயத்திலையும் அவர் ஒரு சரியான முடிவைத்தான் எடுத்திருந்தார். சரி, எல்லாருக்குமே தெரிஞ்ச, அத்தனை பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய செயல்திறனாலோ மதியுகத்தாலோ இல்லாட்டி மிகப்பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டியாலோ இந்த கட்சியில இந்த இடத்துக்கு வந்தது கிடையாது. அவர் முதல்வர் பதவிக்கு வந்ததும் இல்லை. முழுக்க முழுக்க டிடிவி தினகரன், சசிகலா இவர்களுடைய ரெக்கமெண்டேஷன்ல வந்தவர். அத்தனை பேருக்கும் தெரியும். இவர்களை பயன்படுத்தி இந்த அளவுக்கு எலிவேட்டான ஓபிஎஸ் அவருடைய முதல்வர் பதவிக்கு சசிகலாவால் ஆபத்து, இனி சசிகலா முதல்வராகி விடுவார் அப்படின்னு தெரிய வந்த உடனேயே அடுத்த செகண்ட் அவர் மெரினாவுக்கு போய் ஜெயலலிதா நினைவிடத்தில் அமர்ந்து கொண்டு அவர் தர்ம யுத்தத்தை தொடங்கினார். ஓபிஎஸ் அந்த அளவுக்கு எலிவேட் பண்ணதே சசிகலா. கடைசியில சசிகலாவுக்கு துரோகம் செய்தது ஓபிஎஸ். கொஞ்சம் நீங்க ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் யோசிச்சு பாருங்க. துரோகம் அப்படின்னா அதுக்கு ஒரு இலக்கணம் உண்டுன்னா அது ஓபிஎஸ் ஆகத்தான் இருக்க முடியும். தன்னை முதல்வராக்கின சசிகலாவுக்கு அவர் துரோகம் செய்தார். அதுக்கு முன்னால, ரொம்ப முன்னால ஜெயலலிதாவுக்கு துரோகம் செய்து ஜானகி அணியின் சார்பாக அவர் செயல்பட்டார். இப்படி ஒவ்வொரு இடத்துல அவர் துரோகம் செய்தார். 2021 தேர்தலின் போது முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டு விட்டார் அப்படிங்கிற காரணத்துக்காகவே கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணவே இல்லை கட்சிக்காக. என்ன, நாளைக்கு கட்சி ஜெயிச்சாலும் இவர் தானே முதல்வராக போறாரு, அதுக்கு நான் உழைக்கணும் அப்படின்னு இருந்தாரு. அவருடைய சொந்த மாவட்டம் வெறும் 4 தொகுதி தான், சின்ன மாவட்டம். அந்த சின்ன மாவட்டத்துல கூட முழுமையான வெற்றியை தன்னுடைய கட்சிக்கு பெற்றுத்தராமல் துரோகம் செய்தவர் ஓபிஎஸ்.
அந்த 4 தொகுதியில 3 தொகுதி டிஎம்கே ஜெயிச்சது. ஒரே ஒரு தொகுதி அவர் நின்ற தொகுதி, அல்ல அவர் ஜெயிச்சார். தன்னுடைய வெற்றியை மட்டுமே பார்த்து கொண்டார். அதே போல 2019 தேர்தல்ல பாருங்க, அப்போ ரொம்ப விவரமா அவருடைய மகனுடைய வெற்றியை மட்டுமே அவர் பார்த்து கொண்டார். இந்த தர்ம யுத்தம் காலத்துல ஓபிஎஸ் கூட இருந்த அத்தனை பேருமே கொஞ்சம் கொஞ்சமா ஓபிஎஸ் விட்டு போனாங்க. ஏன்னா தன்னை நம்பி வந்த ஒருத்தருக்கு அவர் எதுவுமே செய்தது கிடையாது. இன்னைக்கு விளாத்திக்குளத்துல டிஎம்கே எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மார்க்கண்டேயன் அவர்லாம் ஒரு டைம்ல ஓபிஎஸ் தீவிர ஆதரவாளர். ஓபிஎஸ் எந்த உதவியும் செய்யல, எதுவுமே செய்யல, வெறுத்து போய் அவர் வெளியே போனார். இதே போல எத்தனையோ ஆதரவாளர்கள். அதே போல பாத்தீங்கன்னா அதிமுக பொதுக்குழு கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமியை அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக ஆக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து அதற்கான முன்மொழிவை செய்து கொண்டிருந்த போது உடனே அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்கிறார். வெளிநடப்பு செஞ்சப்போ ஓபிஎஸ் தான் நம்பர் 1 ஒருங்கிணைப்பாளர். 2400 பேரும் என்னமோ பொதுக்குழு உறுப்பினர்கள் குழுமி இருக்கிறார்கள். திடீர்னு அந்த கட்சியுடைய நம்பர் 1 வெளியேறுகிறார். அவர் கூட போறது வெறும் 4 பேர். அவருக்கு உண்மையிலேயே செல்வாக்கு ஏதாவது இருந்தால் அந்த 2400 பேர்ல 1000 பேர் வெளியில வந்திருக்க வேண்டாம். ஒண்ணுமே நடக்கலையேங்க. சோ சொந்த கட்சிக்குள்ள செல்வாக்கு கிடையாது, சொந்த சமூகத்துக்குள்ள செல்வாக்கு கிடையாது, சொந்த மாவட்டத்துல செல்வாக்கு கிடையாது. ராமநாதபுரத்துல நிற்கிறார், சொந்த சமூகம் இருக்கக்கூடிய இடம், அதுக்காகவே அந்த இடத்துல தேர்ந்தெடுத்து அங்கேயும் நம்பர் 2 வருகிறார், தோற்று போகிறார். கேட்டா நான் போட்டியிட்டது அதிமுக தோத்துருச்சு அப்படின்னு இவர் பெருமை பேசுகிறார். அதிமுக தோத்துருச்சு, நீங்க ஏன் ஜெயிக்கல? இதுதான் என் கேள்வி. நீங்க தான் தென் தமிழகமே உங்க பாக்கெட்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. உங்களை எதிர்த்து ஒரு முஸ்லிம் வேட்பாளர் ஜெயிச்சிருக்காரு. ஓபிஎஸ் காட்டிலும் முஸ்லிம் வேட்பாளரான நவாஸ் கனிய ஓபிஎஸ் சமூகத்தினர் பெருவாரியான மக்கள் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளவு மோசமான ஒரு தோல்வி. அதாவது அவரை வளர்த்து விட்டு இந்த அளவுக்கு எங்க முதல்வர் பதவி வரைக்கும் அவரை ஏற்றி விட்டு அழகு பார்த்த கட்சி 3வது இடத்துக்கு போயிருச்சு, தோத்துருச்சுங்கிறதுல இவர் ஒரு மகிழ்ச்சி அடைகிறாரா? இவருக்கு பேரு விஸ்வாசின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார். ஆனா இந்த விசுவாசம் விசுவாசிகளை என்ன இலக்கணம் இந்த திராவிட மாடல் அரசியல்வாதிகள் வைத்திருக்கிறார்கள் புரியுது. அவர் அந்த பக்கம் துரோகம் செஞ்சுட்டு தான் இந்த பக்கம் சென்றிருக்கா. இன்னைக்கு அவர் புனிதர் ஆயிடுவாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன்னை வளர்த்த கட்சி ராமநாதபுரத்துல 3வது இடத்துக்கு தோற்றதுங்கிறதுல மகிழ்ச்சி காணக்கூடிய ஒருவரை எடப்பாடி பழனிசாமி மட்டும் அதிமுகவுக்குள்ளே அனுமதித்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? அதிமுக உட்கார்ந்துகிட்டு டெய்லி டிஎம்கே தலைமைக்கு என்ன நடக்குதுங்கிறத தகவல் சொல்லிட்டு இருந்திருப்பாரு. டிஎம்கேக்கான இன்ஃபார்மரா, டிஎம்கேக்கான ஸ்லீப்பர் செல்லாக அவர் அதிமுகவில் இயங்கி கொண்டு இருந்திருப்பார். இதை எடப்பாடி பழனிசாமி தெளிவா புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் அவர் ஒதுக்கி வச்சார். இதுக்கு முன்னால எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொன்னார், ஓபிஎஸ் டிஎம்கேவின் பி டீம். உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மனசுல இருந்து இந்த வார்த்தை வராது. அந்த நாளைக்கு முந்தி சொன்னார்ல, அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும்னு சொன்னார். இவர் எப்படி போய் ஒன்றாக இணைய முடியும்? இதெல்லாம் திமுக பி டீமா இருந்து செயல்படும். சொன்னபடியே அவர் டிஎம்கே போனாரா இல்லையா? ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஒவ்வொருவரும், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டே, ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தர் டிஎம்கேக்கு போனாங்களா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி சொன்னது சரியாக முடிந்ததா இல்லையா? அதாவது இந்த திராவிட மாடல் நேரேட்டிவ்ல ஒரு பொய்ய உண்மை போலவே அப்படியே கொண்டு போவாங்க. இன்னொன்னையும் ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருக்கிறார், எம்ஜிஆருக்கு நானும் ரசிகன் தான். எம்ஜிஆர் அந்த கட்சி வளர்த்தது, எம்ஜிஆரும் கட்சியை வளர்த்தார். மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு நீங்கள் மட்டுமல்ல நானும் ரசிகன். கழகம் எம்ஜிஆரை வளர்த்தது, அவரும் கழகத்தை வளர்த்தாரும். எல்லாம் சரி, அப்புறம் எம்ஜிஆரை வெளியேற்றினாங்க. கட்சியை வளர்த்தான்னு இன்னைக்கு ஒத்துக்கிறீங்களா? வளர்த்தவரை வெளியேற்றலாமா? ஆக்சுவலா எம்ஜிஆர் வெளியில வரல, எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்டார். ஏன்னா இந்த ஹிஸ்டரியெல்லாம் நடந்து என்ன எவ்வளவோ வருஷமாச்சு. 70s நடந்த பல பேருக்கு ஞாபகத்திலே இருக்காது, இன்னைக்கு இருக்க தலைமுறைக்கு தெரியாது. பொதுக்குழு செயற்குழு கூடி எம்ஜிஆரை வெளியேற்று அவர் கணக்கு கேட்ட காரணத்துக்காக. மறந்துடாதீங்க. இன்னைக்கு எம்ஜிஆர் எங்க கட்சிக்கு டிஎம்கேக்கு அவ்வளவு செய்திருக்கிறார், இவ்வளவு செய்திருக்கிறார்னா செய்ததை மதிச்சிருக்கணும்ல. அப்படி செஞ்சவரை ஏன் வெளியேற்றினீங்க? அதற்கப்புறம் பிஜு பட்நாயக் அவர்களுடைய முயற்சியின் பேர்ல டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு, அப்படி சேருவதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கு கருணாநிதி அவர்கள் தயாராக இருந்த போதும் கடைசி நிமிஷத்துல
எம்ஜிஆர் நான் தயாராக இல்லைன்னு உதறிட்டு போனாரு. அது ஏன் அப்படின்னா எம்ஜிஆருக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் இருந்தது, ஒரு நாளும் டிஎம்கே ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படி. ஆனால் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா வழியில வந்தவன் சொல்லிட்டு இருக்கிற ஓபிஎஸ்க்கு அந்த இன்ட்யூஷனும் இல்லை, அந்த எண்ணமும் இல்லை. ஏன்னா தொடர்ந்து துரோகம் மட்டுமே செய்து பழகியவர் ஓபிஎஸ். இத நான் இன்னைக்கு நேத்திக்கா ஓபிஎஸ் தோல் உரிச்சுக்கிட்டு இருக்கேன், தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். ஓபிஎஸ்க்கு வக்காலத்து வாங்கினவர்கள் கூட அண்மையில டிஎம்கே எதிர்ப்பில் அவர் உறுதியுடன் இருப்பார் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக சான்றளித்தார்கள். அவர் திமுகவோடு தொடர்பில் இருந்தார் என்று ஏரா சொன்னதாக சொல்வதும் நான் நம்ப தயாராக இல்லை. அவர் திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு நிலையில் உறுதியாக இருக்கிறார். பாவம், அவங்களுக்கும் சேர்த்து மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஓபிஎஸ் கொடுத்தார். அதனால ஓபிஎஸ் செய்திருப்பது ஒரு மகத்தான துரோகம். அந்த துரோகத்தை பொறுக்க முடியாத ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பரவலாக அதிமுகவை நோக்கியும் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். இப்ப ஓபிஎஸ் டிஎம்கேல ஜாயின் பண்ண அதே நாள்ல வெல்லமண்டி நடராஜன் அதிமுகல இணைந்தார். அது ஏன்? நிறைய விஷயங்களுக்கு இந்த தேர்தல் பதில் சொல்லும். தேர்தல் களத்தை ஒவ்வொரு நாளும் நாங்க கவனிச்சுட்டு இருக்கோம். ஓபிஎஸ் நம்புகிற மாதிரியோ இல்லாட்டி ஸ்டாலின் அவர்கள் கனவு காண்கிற மாதிரியோ களம் இல்லை, அது வேறு விதமாக மாறிவிட்டது. கோலாகலாஸ் டிவி சேனலை தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் நான் சொல்லுகிற கலை யதார்த்தம் திட்டவட்டமாக புரியும். ஆனால் கருணாநிதியின் ஞானமும் ஜெயலலிதாவின் வேகமும் ஸ்டாலினிடம் இருக்கிறது என்கிறாரே ஓபிஎஸ். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் தமிழ் மொழி பற்றையும் அரசியல் ஞானத்தையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய விவேகத்தையும் ஒருங்கே பெற்றுள்ள திராவிட ஆட்சியின் நாயகர் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்திய திருநாடை பாராட்டி கொண்டிருக்கிறது. அப்படின்னா ஜெயலலிதாவுக்கு ஞானம் இல்லை, கருணாநிதிக்கு வேகம் இல்லைன்னு அர்த்தமா? ஏதோ ரொம்ப அறிவாளித்தனமா அவரை ஓபிஎஸ் பேசிட்டாராம். கருணாநிதியின் ஞானம்னா இப்ப ஜெயலலிதா ஞானம் இல்லையா? ஜெயலலிதா எப்படிப்பட்ட படிப்பாளிங்க? என்ன மாதிரியான ஒரு லைப்ரரியை அவங்க ஹோம் லைப்ரரி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க? எப்பேற்பட்ட ஒரு படிப்பாளி? ஜெயலலிதாட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க, அவங்க கேள்வி கேட்கிறப்போ நீங்க ஒரு 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 ஸ்ட்ரிக்டான ஒரு கெடுபிடியான மனுஷியாக இருக்கிறீர்கள், உங்களையே அயன் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இம்மிடியேட்டா ஜெயலலிதா சொல்றாங்க, இந்த அயன் பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற பிரேஸ டைம்ஸ் எப்பவோ பிலிப்பீன்ஸுடைய சர்வாதிகாரியுடைய மனைவி இமல்டா மார்கோஸ்க்கு கொடுத்திருக்காங்களே, இன்னொருத்தருக்கு கொடுத்த அந்த அந்த பட்டம் எனக்கு எதுக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இத எடுத்தடுப்புல சட்டுன்னு ஒரு 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 கரஸ்பாண்ட பார்த்து இப்படி சொல்றாங்கன்னா உலக நடப்புல இருந்து எவ்வளவு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எவ்வளவு ஷார்ப்பா இருக்கணும். எங்கேயோ பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய சர்வாதிகாரி, அவங்க ஒய்ஃப், அந்த ஒய்ஃப டைம்ஸ் மேகசின் அயன் பட்டர்ஃப்ளைன்னு வர்ணிச்சிருக்கு. இந்த மாதிரி வர்ணிச்சிருக்கு அப்படிங்கிறது ஜெயலலிதாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஜெயலலிதா அதை கரெக்டான டயத்துல அப்ரோப்ரியேட் டைமிங்ல அவங்க ரிப்ளை பண்றாங்க. இந்த மாதிரி அதுல இன்னொரு இருக்கு, ஒரு சின்ன குத்து வேற இருக்கு. சும்மா ஏதோ ஒரு மேகசின் யாருக்கோ கொடுத்ததை நீ ஏன்ட்ட ஓட்டிட்டு இருக்காத, நீயே சொன்ன மாதிரி நான் எல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கேன், ஒன்ன காட்டுல எனக்கு விஷயம் தெரியும் அப்படிங்கிறதையும் சொல்லாமல் சொல்லியிருப்பாங்க ஜெயலலிதா. அவங்களுடைய ஞானம் எத்தகையது! என்னமோ ஜெயலலிதாவின் துணிவா, என்னத்தையாவது ஒண்ணு மேடை கிடைச்சிருச்சுன்னு பேத்திக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். கலைஞர் எமர்ஜென்சி எதிர்த்து போராடினப்போ அவர் வீரத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே போல்தான் ஜெயலலிதா. அதுக்காக கலைஞருடைய ஞானத்தின் மீது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவர் எவ்வளவு ஒரு அரசியல் ஞானம் பெற்றவர் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவருக்கு ஞானம் இவருக்கு வீரம் அப்படின்னு இந்த பகுத்து சொல்றதுங்கிறது அபத்தமானதுன்னு சொல்றேன். ஜெயலலிதாவுக்கு ஞானமும் உண்டு, வேகமும் உண்டு. அதே இது கலைஞருக்கும் ஞானம் உண்டு, வேகம் உண்டு. அவர் ஏதோ ஒரு பெரிய ஆய்வறிஞர் மாதிரி ஓபிஎஸ் இவருக்கு இன்ன குணம் அவருக்கு இன்ன குணம்னு அவர் சொல்றாராம். ஜெயலலிதா கூடவே இருந்திருக்கேன், 3 தடவை அவங்களால் சிஎம் ஆக்கப்பட்டேன்னு சொல்ற ஓபிஎஸ்க்கு ஜெயலலிதாவுடைய ஞானம் இன்றைக்கு வரைக்கும் புரியாமல் போயிருக்கிறதுனா, இப்படிப்பட்ட மனிதர்கள் அதிமுக தொடர்ந்து இருப்பதுதான் ஆபத்தானது. நல்ல வேலை போனார் அவர் அதிமுக விட்டு போனதுனால அதிமுக பிழைத்தது. இனி அதிமுக சுபிட்சமாக இருக்கும். அந்த கூட்டத்தில் பேசிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் பாஜகவின் கட்டுப்பாட்டில் அதிமுக சென்று விட்டது,
அதிமுக கூட்டணி அல்ல என்டிஏ கூட்டணி என்றுதான் பிரதமரே சொல்கிறார். அதை பார்த்துவிட்டு தான் ஓபிஎஸ் இங்கு வந்திருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறாரே. அதிமுக பாஜகவோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அதிமுக கூட்டணின்னு சொல்ல மாட்டாங்க, என்டிஏ கூட்டணி தான் சொல்லுவாங்க. ஏன் பிரதமர் மோடியே அதிமுக பெயரையே சொல்ல மாட்டார். பாஜகவின் கட்டுப்பாட்டில் அதிமுக சென்று விட்டதா? ஏன் கொஞ்ச காலத்துக்கு முன்னால் வரைக்கும் பாஜகவின் கட்டுப்பாட்டில் தான் ஓபிஎஸ் இருந்தாரு. ஓபிஎஸ் பிஜேபி கட்டுப்பாட்டில் தானுங்க இருந்தாரு. அதிமுகவுக்குள்ள தனக்கான இடத்தை பெறுவதற்காக அவர் போராடி கொண்டிருந்த எல்லா சமயத்திலும் அவர் மனு போட்டது ஃபுல்லா பிஜேபி தலைமைக்கு தானே. எனக்கு பிஜேபியில டெல்லியில அவரை தெரியும் இவரை தெரியும்னு இவரா சும்மா அள்ளி விட்டுக்கிட்டு ஒரே பொய்யா சொல்லிட்டு அங்க போய் அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நம்பர் 1 இருந்தவர். அதிமுகவுக்குள்ள தனக்கான இடத்தை தேடி அந்த இடத்தை எப்படியா கைப்பற்றணும்னா அதிமுகவுக்குள்ள தானே போராடணும். அதிமுகவுக்குள்ள தானே தன்னுடைய செல்வாக்கு நிரூபிக்க முயற்சி செய்யணும். ஓபிஎஸ் அதிமுகவுக்குள் தனக்கான இடத்தை கைப்பற்றுவதற்காக பிஜேபி தலைவர்களை போய் பார்த்து கொண்டிருந்தார். அப்படி பிஜேபி ரெக்கமெண்டேஷன் ஏடிஎம்கேல அவருக்கு ஒரு இடம் கிடைச்சிருமா. அதுக்காக தர்ம யுத்தத்தை குருமூர்த்தி சொல்லித்தான் தொடங்கினார். இது உலகத்துக்கே தெரியும். ஆக நேற்றைக்கு வரைக்கும் பிஜேபியின் கட்டுப்பாட்டில் இருந்தவர் தான் இன்றைக்கு டிஎம்கேக்கு சேர்ந்திருக்கிறார். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் சொல்லுகிறார் பிஜேபியின் கட்டுப்பாட்டில் அதிமுக விட்டது. ஏங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதிமுக பற்றி ஸ்டாலினுக்கு இவ்வளவு அக்கறை இருக்குன்னு இத்தனை நாள் எனக்கு தெரியாது. முதல் தடவையா நான் புரிஞ்சுக்கிறேன். ஏடிஎம்கே பிஜேபி கட்டுப்பாட்டுல வந்திருந்தது அப்படின்னா 2024 தேர்தலின் போது என்டிஏ வெளியேறுகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எப்படி வெளியிட்டார்? எப்படி அந்த அளவுக்கு துணிச்சலான ஒரு முடிவை எடுக்க முடியுது? கட்டுப்பாட்டுல இருந்திருந்தா தொடர்ந்து அப்போதும் பிஜேபியோட தானே இருந்திருப்பார். அது ஏன் இல்ல? இத்தனைக்கும் அப்பவும் பிஜேபி தான் மத்தியில ஆளுங்கட்சி. மத்தியில ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை விட்டுட்டு வெளியேறுவதற்கான துணிச்சலோட அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு இருந்தார். இப்போ ஸ்டாலின் சொல்வது உண்மையாக இருந்தால் 2024 தன்னுடைய இந்த இரு கட்சிகளுக்கு இடையிலான உறவை எடப்பாடி பழனிசாமி முறித்து கொண்டிருக்கவே மாட்டாரே. அதனால இந்த என்டிஏவுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த கட்சியில எந்த கட்சிக்கும் இடையில ஆண்டான் அடிமை உறவு கிடையாது. யாரும் யாரையும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது கிடையாது. அதெல்லாம் டிஎம்கேல தான். அப்படி டிஎம்கே டாமினேட் பண்ணனால தான் கடந்த 4 மாதங்களாக திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையில் மோதல் முற்றியது. கடைசியில காங்கிரஸ் வெளியே போய் விடுமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நிலவியது. கடைசியில எப்படியோ கஷ்டப்பட்டு 25 கொடுக்கிறேன்னு சொன்னவங்க 28ல நிக்க வேண்டியதாயிடுச்சு. 28 சீட்டு கொடுத்து காங்கிரஸ் தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்பட்டது. ஏன்னா காங்கிரஸ் போனவங்களால சொல்ல முடியல. உண்மையை சொன்னா காங்கிரஸ் கட்டுப்பாட்டில் டிஎம்கே இருந்து கொண்டு இருக்கிறது. காங்கிரஸ் போனே சொல்ல முடியலையே. தளபதி எம்எல்ஏ சொன்னார், காங்கிரஸுக்கு யார் இருக்கா, ஓட்டர்ஸே கிடையாது, பூத்துல வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லாத கட்சி, ஒரு தொகுதிக்கு 3000-4000 பேர் தான் இருக்கிற கட்சி. இந்த காங்கிரஸுக்கு நல்லா போனா அந்த சொன்னா தப்பா போயிடும். 3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும் தான் இருக்கு, ஆள் கிடையாது. வார்டுல பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி. சரி, இவ்வளவும் சரி, காங்கிரஸ் போன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. சொல்றதுக்கான துணிச்சல் ஏன் இல்ல? காங்கிரஸ் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்லி தூது அனுப்பி டெல்லியில போய் கனிமொழி ராகுலை சந்திக்கிறார். இங்க பேசுறாங்க, அங்க பேசுறாங்க. இன்னும் அதாவது எப்படின்னா அறிவாலயத்துல மத்த கட்சியோட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காங்கிரஸோட மட்டும் தன்னுடைய வீட்டிலேயே வச்சு பேச்சுவார்த்தை நடக்குது. ஸ்டாலின் வீட்டிலேயே வச்சு பேச்சுவார்த்தை என்னமோ பண்ணி கடைசியில இம்மிடியட்டா கையெழுத்தே போட்டு இவ்வளவு தொகுதின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உண்மையில காங்கிரஸ் கட்டுப்பாட்டுல ஸ்டாலின் இருக்கிறார். அதுதான் உண்மை. காங்கிரஸ் போச்சுன்னா ஒரு 5% வெளியில போயிடும். தோல்வி உறுதி. இப்பவே தோல்வி பயத்துல இருக்காங்க. அப்படி தோல்வி பயத்துல இருக்கிறதுனாலதான் அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான அலையன்ஸோட இருக்கேன்னு பெருமிதம் கொண்டு வந்த ஸ்டாலின் இப்போது பிரேமலதாவை கூப்பிட்டு பிரேமலதாவுக்கு கணிசமான சீட்டு கொடுக்குறேங்கிறாரு. அந்த அளவுக்கு இறங்கி வர வேண்டிய அவசியம் டிஎம்கேக்கு ஏன் ஏற்பட்டது?
காரணம் டிஎம்கே பயந்து போயிருக்கிறது. இந்த தேர்தல்ல தோற்று போவோம் அப்படிங்கறது, அந்த தோல்வியை இப்பவே ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா ஓபிஎஸ்ல இவங்க பொருட்படுத்தியே இருக்க மாட்டாங்க. ஓபிஎஸ் வெறும் இண்டிவிஜுவல், அவரால் ஒன்னும் சாதிக்க முடியாது, ஒன்னும் கிடையாது அப்படின்னு தெரியும். ஆனா ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டே இருக்கலாம். அவர் வச்சுட்டு அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் பிரதிநிதி மாதிரி இது பண்ணலாம். மதுரை பக்கத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்துறது மூலமா அந்த அந்த சமூகத்தை சார்ந்தவர்களை தன் பக்கம் கன்சால்டேட் பண்றதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்திருக்கலாம். ஏன்னா கடந்த காலத்துல வரைக்கும் டிடிவி தினகரன் வெளியே இருந்தனால இந்த மாதிரி ஜிமிக்ஸ் எல்லாம் பண்றதுக்கான அவசியம் டிஎம்கேக்கு இல்லாமல் இருந்தது. இப்ப டிடிவி தினகரன் இந்தியாவுக்குள்ள வந்துட்டனால இப்ப டிடிவி தினகரனுக்கு இணையா யாராவது ஒருத்தர மாற்றா என்னமோ வச்சு பண்ணி ஆகணும். அதுக்காக இப்போ ஓபிஎஸ் முன்னிலைப்படுத்துறது. அப்புறம் சசிகலா தனி கட்சி, அவங்க தனி கட்சின்னா கட்சியோட பேரை கூட சொல்ல மாட்டாங்க. ஆனா தனி கட்சி ஆரம்பிச்சாரு ஒரு நேரேட்டிவ். ஏங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சா அந்த கட்சிக்கு பேர்னு ஒண்ணு இருக்கணும்ல. இப்ப அவர் ஆரம்பித்த கட்சியின் பெயர் என்ன அப்படின்னு சொன்னா தெரியணும்ல. அவங்களே சொல்லல கட்சியோட பேரை, கொடியை மட்டும் காட்டுறாங்க. என்னத்தையும் ஒரு டிசைன் பண்ண வேண்டிய, டிசைன் பண்ணிட்டு அதை ஒரு துணியில பிரிண்ட் பண்ணி இதுதான் எங்கள் கொடி அப்படின்னு காட்டிட்டு அதை கட்சி பேரை சொல்லாமலே அவங்க எஸ்கேப் ஆறாங்க. இப்படி எல்லாம் சொல்லி ஒரு குறிப்பிட்ட சமூகத்து மக்களை குழப்புவது, எப்படியாவது அந்த சமூகத்தினுடைய வாக்குகள் ஏடிஎம்கேக்கு போக விடாமல் தடுப்பது, இதுதான் இவங்களுடைய 1 பாயிண்ட் அஜெண்டா. இப்ப எலெக்ஷன் முடிஞ்சாச்சுன்னா ஓபிஎஸ்க்கு எந்த மரியாதையும் திமுகவில் இருக்காது. இந்த தேர்தலுக்கான ஒரு கருவி அவரை பயன்படுத்திப்பாங்க. சோ இதனால ஒரு தோற்றத்தை உருவாக்குற முயற்சி தான் ஃபைனலா போயிட்டு இருக்கு. இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது செய்து கொண்டிருப்பது தினந்தோறும் ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருப்பது, அவ்வளவுதான். இது ஒரு நாடக அரசு. பெர்செப்ஷன் கேம் மட்டுமே நம்பிக்கிட்டு பெர்செப்ஷனை உருவாக்கினாலே ஜெயிச்சிடலாம், வெற்றி அஷ்யூர்ட் அப்படின்னு நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு அரசு. இந்த நம்பிக்கை தவறான நம்பிக்கை என்பதை வருகிற தேர்தல் உணர்த்தும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.